ஆனா ஒரு தலை ரசிகனா நான் சொல்றேன், இனிமேல் தலை வந்து த்ரிஷா அவங்க கூட நடிக்கவே கூடாதுங்களா? ஆமா, நடிக்க கூடாதுங்க. ஏன்டா? என்ன இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. மனசே கேட்கல, மனசே கேட்கல. அவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்களா? சரி உருவா, எல்லாம் படம் தானடா. அண்ணா, படமா இருந்தாலும் ஒரு இது வேணாங்களா? ஏத்துக்க முடியாதுங்களா? எது இந்த திருச்சா தலையை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லுவாங்களே அதுவா? அது கூட ஒரு பெண்ணோட உரிமைன்னு வைங்க, அதுல நம்ம தலையிட முடியாது. சரி, பெண் சுதந்திரம் இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. திருச்சா தலையை விட்டுட்டு போறேன்னு சொல்லுவாங்களே அதுவா? அதை கூட கொடுத்துக்கலாங்கண்ணா. புருஷன் பொஞ்சாதினா சண்டை இருக்கிறது தான், யார் வீட்டுல இல்லாம இருக்குது, அது கூட இல்லைங்கண்ணா. திருச்சா இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே அதுவா? அது கூட இல்லைங்கண்ணா. மனுஷன்னா ஒரு தப்பு பண்றதானுங்க, அதை கூட மன்னிச்சு ஏத்துக்கலாம்னு வைங்க. டேய், எனக்கு என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அண்ணா, தலை ஆசாசியா ரிங்கு அந்த மோதிரம் வாங்கிட்டு வருவார்ல, அந்த சீன் நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு? அப்படி ஸ்டைலா உட்காந்து திருச்சாக்கு மோதிரத்தை போட்டு விடுவாரு. அதுதாங்கண்ணா பிரச்சனையே. அங்க என்னடா பிரச்சனை? அந்த இடத்துல தலை அவர் அந்த ரிங்கு மோதிரம் போடும்போது பீச்சங்கை நீட்டுறாங்கண்ணா. சோத்தங்கை தான் நீட்டி இருக்கணும். நீங்களே சொல்லுங்க, சோத்தங்கை இருக்கும்போது பீச்சங்கை நீட்டினா பார்க்குற நமக்கெல்லாம் மனசு வலிக்குமா வலிக்காதா? என்னாலேயே தாங்க முடியல. தலை எப்படி அதை தாங்கி இருப்பார் சொல்லுங்க பாப்போம். ஊர்வலத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குடி. ஒழுங்கு முறையா ஓடி போயிரு, என் முன்னாடி நிக்காத. நின்னு வைக்க போடா. என்ற கவலை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுவேன் நானு?